பேட்டியிலிருந்து ராம் சரண் பர்த்டே ஸ்பெஷலாக கிளிம்ஸு ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படத்தில் இருந்து சமீபத்தில் அந்த கிளிம்ஸுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தனுஷுடைய கரா படத்தை தமிழ்நாடு தியேட்டர்கள் ரைட்ஸை ரெட் மூவிஸ் வாங்கியிருக்காங்க. இது அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக இந்த படம் ஏப்ரல் 30 தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும். விஜய் சேதுபதியுடைய காட்டான் எல்லாம் 10 எபிசோட்ஸு ஸ்ட்ரீமிங் ஆகிருக்கு. ஜியோ ஹாட்ஸ்டாரில் மணிகண்டன் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு இந்த வெப் சீரிஸை. சமுத்திரகனியுடைய கார்மணி செல்வம் ட்ரெய்லரு சமீபத்தில் வெளியானது. இந்த ட்ரெய்லருக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கராலிருந்து கேரக்டர்ஸ் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோவில் தனுஷ் பார்க்கும்போது கர்ணன் ஞாபகம் வந்துச்சு. இந்த ஷாட்டு பார்க்கும்போது தனுஷ் மாசா நடிச்சிருக்காரு போல். அந்த படத்தில் காளிதாஸ் 2 கேரக்டர் போஸ்டரு ரிலீஸ் ஆகிருக்கு. கிஷோர் கேரக்டர் நேமு பாண்டியா. பிரகாஷ்ராஜ் கேரக்டர் போஸ்டரு ரிலீஸ் ஆகிருக்கு. காளிதாஸ் 2லிருந்து பிரகாஷ்ராஜ் கேரக்டர் நேமு அட்வொகேட் நட்ராஜ். எல்ஐகே படம் ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகிறதாக புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அஃபிஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவும் வெளியிட்டிருக்காங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கார்த்தி மடோனா அஸ்வின் டைரக்ஷனில் நடிக்க போகிறாரு. மடோனா அஸ்வின் அவருடைய நெக்ஸ்ட் படமாக இது. டைரக்ஷனில் கார்த்தி இம்ப்ரெஸ் ஆகியிருக்காரு மடோனா அஸ்வின் சொன்னதில். இந்த படத்தை அகரம் ஸ்டுடியோஸு தயாரிக்கிறாங்க. கைதி 2 நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் ஆகுது. தளபதியுடைய ஜனநாயகன் படம் மறுபடியும் தள்ளி போகுது. ஜூலை மாதம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் அமேசான் பிரைம் வீடியோவில் தேட்டர்ஸில் வெளியானதுக்கு பிறகு ஓடிடியில் ரிலீஸ் ஆகும். அதாவது அமேசான் பிரைம் ஓடிடி பேர்ஸ் ஃபிலிமு வாங்கியிருக்காங்க. ஓவர்சீஸ் ரைட்ஸை ரெண்டுமே கேன்சல் பண்ணியிருந்தாங்க. மறுபடியும் இப்போது வாங்குறாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் நியூஸ் வந்துட்டுருக்கு. எப்போ வந்தாலும் இந்த படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் மிகப்பெரிய சம்பவம் பண்ணுன்றதுல எந்த மாற்றமே இல்லை.